என் பேர் புதுகை மாரிசா. நடிகர் படத்தோட இயக்குனர் நான் தான். ஜெயலட்சுமி மூவி சார்பாக பிஎஸ் மோகன்குமார் சார் தயாரிக்கிற அந்த படம் 60 வருட இந்திய சினிமா வரலாறுலேயே 12 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இதுதான். நிறைய இயக்குநர்கள், எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இன்னமும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் சினிமாக்குள்ளே நுழைஞ்சு டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மத்தியில் நம்மளும் ஒரு படம் 100ல் 1 எடுத்தோங்கிறத விட எல்லோரும் திரும்பி பார்க்குறாப்புல எடுக்கணும்னு ஐடியா வந்தது. அப்போ தான் 12 மணி நேரத்துக்குள்ள ஏன் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு யோசனை வரும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ தான் இந்த படத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணி இதுக்கு RR மூவி பண்ணோம். இந்த படத்தில் முழுக்க புதுமுகங்களை தான் நடிச்சிருக்காங்க. சுதாகர், ஹிரீஸ், அருண் என்ற 3 பேரும், மீனாட்சி, ஸ்ரீனிசா, ஆயிஷா என்ற 3 ஹீரோயினும், முக்கிய கதாபாத்திரத்தில் மோனிகா என்ற சிறுமியும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் படப்பிடிப்பு வந்து காட்டுப்பாக்கத்தில் உள்ள மாறன் கார்டனில் தான் வச்சோம். காலையில் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் படப்பிடிப்பு முடிஞ்சுது. படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில எனக்கு உள்ள டைமிங் வேஸ்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து லைட்டிங் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. இந்த வேஸ்ட் ஆச்சு டைம். ஒரு 11-11:30 மணி இருக்கும். அப்போதைக்கு ஒயர் ஸ்பார்க் ஆகி ஃபுல் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ½ hour ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் படப்பிடிப்பு தொடங்குச்சு. அவ்வளோ இடையூறுகளுக்கு மத்தியில் 12 மணி நேரத்தில் படத்தை முடிச்சாச்சு.